கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பாய், பயப்படாதே. ஏசாயா 65:23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். மனிதன் என்றாலே உழைப்பவன், உழைத்து அதற்கான பலனை அடைபவன். ஒரு மனிதன் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவனுக்கு அதில் எந்த பலனும் இல்லை என்றால் அந்த உழைப்பிற்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அதற்கு அவன் உழைக்காமலேயே இருக்கலாம். ஒருவர் தான் உழைத்ததையெல்லாம் மதுபான கடையில் கொடுத்துவிட்டு மது அருந்திவிட்டு வந்து விடுவார். அவருடைய குடும்பத்தாரோ இதற்கு அவர் உழைக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று சொல்வார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களின் உழைப்போ இப்படி வீணாவதில்லை. அதற்கு நிச்சயம் பலன் உண்டாகும். அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுபோல துன்பம் உண்டாக யாராவது பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவோம். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து அயோக்கியர்களாக மாறி தினம் தினம் பிரச்சனை என்றால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. துன்பமாகத்தான் இருக்கும். கர்த்தரை நம்பி அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பதனால் அவர்கள் நிச்சயமாகவே இயேசுவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். இவர்கள் அநீதியான காரியங்களுக்கு பயந்து தேவ சமூகத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். இதனால் அவர்கள் குடும்பமே ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். இப்படித்தான் தேவ ஜனங்கள் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எவ்வளவுதான் பணம் பொருளை சேர்த்து வைத்தாலும் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதத்தை போல எதுவும் இருக்காது. அநீதியினால் வந்த செல்வம் ஒரு நாள் சிறையிருப்பாக மாறும். ஆனால் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமோ இரட்சிப்பாக மாறி பரலோகத்தின் மாதிரியை உலகத்தில் பிரதிபலிக்கும். உங்கள் குடும்பமும் சந்ததியும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் குடும்பமாக கர்த்தரை சேவியுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சாட்சி மெய்யான சாட்சியாக விளங்கும். உங்கள் குடும்பமும் சந்ததியும் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் திணறி வருகிறதா? பயப்படாதிருங்கள். கர்த்தர் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கிறவர்தான். அதற்கு முதலாவது நாம் அவரை நம்பி அவரது வழியில் நடக்க வேண்டும். அப்போது எல்லா ஆசீர்வாதமும் உண்டாகும். பயப்படாதிருங்கள். ஆமென்.